நேற்று நைட்டு வோக்ஸ்வாகன் போலோ காரில் ரைட் சைடு டயர் வலுவலுன்னு தெரிஞ்சிருந்துச்சு. லெஃப்ட்டில் உள்ள ஒரு டயர் ஒரு பக்கமாக கம்பியெல்லாம் வெளியே வந்து உருக்குலைஞ்சு போயிருந்துச்சு. இதனால் கஸ்டமர் செகண்ட் ஹேண்டில் 2 பிரிட்ஜ்ஸ்டோன் டயர் வாங்கிட்டு வந்து மாட்டுறதுக்காக கொண்டு வந்தாங்க. ஏற்கனவே லெஃப்ட் டயர் ரொம்ப மோசமாக இருந்ததால் ஸ்பேர் வீலை லெஃப்ட் சைடை போட்டுட்டு கொண்டு வந்திருந்தாங்க. அந்த டயரும் உள்பக்கமாக தேஞ்சு கம்பி வந்துருச்சு. அதனால் நான் சந்தேகப்பட்டு டயரை மாட்டுறதுக்கு முன்னாடி என்ன பிரச்சனைன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக வீல் அப்போ ஷேக் பண்ணுறப்ப ஓவராம் பாலுக்கு வரக்கூடிய 3 போல்ட்டுமே கலண்டு விழுகிற மாதிரி ஆடிக்கிட்டு இருந்துச்சு. சைடும் அதே நிலைமையில தான் இருந்துச்சு. இப்போ தான் டயர் தேஞ்சதுக்கான காரணம் எனக்கு தெளிவாக புரிஞ்சுது. கஸ்டமரும் காரை விஜயவாடாவிலேருந்து இந்த கண்டிஷன்லேயும் ஓட்டிகிட்டு வந்ததால தான் டயர் இவ்வளோ சீக்கிரமாக காலி ஆகிடுச்சு. நான் காரை லிஃப்ட் பண்ணி மேலே தூக்குனதும் 3 போல்ட்டையும் டைட் வச்சு பார்த்தேன். எல்லா போல்ட்டும் நல்லா டைட் ஏறிச்சு. இப்போ வீல் அப்போ ஷேக் பண்ணும்போது எந்த ஒரு ஆட்டமும் இல்லை. லெஃப்ட் சைடு மட்டும் 3 போல்ட்டில் ஒரு போல்ட் நட்டு மிஸ் ஆகிடுச்சு. அதுக்கான நட்டும் நம்மக்கிட்ட இல்லை. அதனால் இருக்கிற போல்ட்டை ஃபுல் டைட்டு வச்சு இந்த பக்கமும் ஷேக் பண்ணி பார்த்தப்ப வீல் ஷேக் ஆகலை. அதுக்கப்புறமா தான் டயரை கலட்டி அவங்க கொண்டு வந்த டயரை மாட்டி கொடுத்தோம். ஒருவேளை போல்ட்டு டேமேஜ் ஆகிருந்தால் கண்டிப்பாக ஒர்க் ஷாப்புக்கு அனுப்பியிருப்போம். இந்த மாதிரி தொலைவிலேருந்து வரும்போது டயரில் ஏதாவது தேய்மான பிரச்சனையோ இல்லை டிரைவிங்கில் ஏதாவது அசௌகரியமாக இருந்துச்சுன்னா உடனே வர்ற வழியில் கண்ணில் படுற ஒர்க் ஷாப்பில் கொண்டு போய் செக் பண்ணிடுங்க. இல்லைனா இந்த மாதிரி டயர் தேய்றதோட டயர் வெடிக்கவும் வாய்ப்பு இருக்குது.